வணக்கம். நம்ம இன்னைக்கு முடிஞ்ச போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நான் நேற்று கொடுத்துருந்த கீ வேல்யூ 25,169. ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் அங்கே ரீடெஸ்ட் எடுக்கவே இல்லை. அதாவதுங்க ஒரு 10:15க்குள்ள அந்த மார்க்கெட்டு எஸ்டர்டே உடைய லோவை கட் பண்ண முடியல, அட்லீஸ்ட் டெஸ்டிங் கூட வரல அப்படின்னா அந்த மார்க்கெட்டு ஒன் சைடாக தான் போகுங்க. எய்தர் அப் சைடோ டவுன் சைடாக தான் இருக்கும். 10:15க்குள்ள அந்த 10:05 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சு நேற்று லோ இதுதாங்க, இந்த லோவை வந்து பிரேக் அவுட் கொடுக்க முடியலன்னா கண்டிப்பா இங்க எல்லாம் வாய்ப்பே இல்லை. இங்க அப் சைடு போகவே வேண்டியது இல்லைங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட்டு திருப்பி அகெயின் ரெண்டாவது ஒரு சப்போர்ட் கொடுத்தேன், அங்கேயும் பிரேக் டவுன். அதுக்கு மூணாவதா இருக்கிற சப்போர்ட் எடுத்து லைட்டாக நின்றுட்டு இருக்கு. அவ்வளோதான் மார்க்கெட்டுங்க. அதர்வைஸ் இங்கே அப் சைடு இன்னைக்கு கிடையவே கிடையாது. நான் லாஸ்ட் வீக்கு சொல்லிட்டேன், மார்க்கெட்டு அப் சைடு போன பொழுது எல்லாமே நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். மார்க்கெட்டு இது புல்லிஷ் மோடு கிடையாதுங்க. மார்க்கெட்டு 24,910 வந்து சப்போர்ட் எடுக்காம அப்சைடு வந்து ஸ்ட்ராங்கா போறதுக்குண்டான வாய்ப்புகளே இல்லைன்னு லாஸ்ட் வீக் ஃப்ரைடேவே சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய வேல்யூஸ் தாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இது வந்து இங்க வந்தாதான் அந்த முடிவை எடுக்க முடியும். அதர்வைஸ் அது போகுது அப்படின்னா இது ஃபேக் மொமெண்டம். இந்த 2 நாள்ல மார்க்கெட் நல்லா இறக்கிட்டாங்க, அவ்வளவுதான். 24,910 அப்படிங்கிறது போன வாரத்துக்கு உண்டான லெவல்ஸ்ல ஒரு வேல்யூ, அவ்வளவுதான். அது போன வாரத்தோட இன்வேலிடுங்க. இந்த வாரத்துக்கு நம்ம புதுசா நான் வேல்யூ தரேன், நான் அந்த வேல்யூ வச்சு நீங்க பாத்துக்கலாங்க. மொத்தத்துல செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் அது பிரேக் டவுன் ஆகி அதுக்கு கீழே போயிருச்சுங்க. 918 இன்னைக்கு 910க்கே வரல, 918 நேற்று லோங்க. ஸோ அதுதான் இது வந்து நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது நான் லாஸ்ட் வீக்கு சொல்லியிருந்தேன். இந்த வீக் வந்து அது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்திருக்கு, அவ்வளோதான். இதனால தான் நான் புல்லிஷாக போகும்போதெல்லாம் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன், புல்லிஷில் இருக்கிற மார்க்கெட் வந்து இதெல்லாம் வந்து என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா காலை செல் அடிக்கிறதுக்காக கொண்டு போகக்கூடிய வேலைங்க, அவ்வளோதான். ப்ரீமியமை ஏற்றி தான் இறக்க முடியும். அதுதான் வந்து கால் செல்லர்ஸ் தான் இங்கே மார்க்கெட்டில் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் மார்க்கெட்டே இருக்கும். ஸோ அப்சைடு போகணும் அப்படின்னா புட்டை ஏற்றிருப்பாங்க. இப்போ புட்டு ஏற்றி ப்ரீமியம்லாம் ஏறி இருக்கு. ஸோ அதுக்காக வந்து புல்லிஷாக மாறணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆஸ் பர் நம்ம டெய்லி வேல்யூஸ்லேயே நம்ம அதை வந்து பார்த்துக்கலாங்க. ஓகே, நான் கொடுத்துருந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் வேல்யூஸ் பார்க்கலாங்க. 25-100 கால் கொடுத்துருந்தேன், 150 புட்டு கொடுத்துருந்தேன். இது 147 எந்த இடத்துல இருக்கோ அது அதர்வைஸ் வந்து அந்த சைடு தான் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ காலையிலேயே வந்து கால் வந்து 147 க்ளோஸ் வைக்க முடியல, செகண்ட் கேண்டில் ஹை கூட அந்த இடத்துக்கு போகல. ஸோ இங்கே மார்க்கெட் செகண்ட் கேண்டில் ஹையே வந்து இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அப்சைடு போனது இந்த வேல்யூல இருந்துச்சு, அதுலேயே ரீடெஸ்ட் எடுத்து இந்த சப்போர்ட் எடுத்துட்டு போனது மார்க்கெட்டு 256 வரைக்கும் போயிருக்கு. நமக்கு அவ்வளோ தேவையில்லைங்க. நீங்க இதை பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டை டவுனா அப்பா அப்படிங்கிறது. இது வந்து நான் கொடுக்கக்கூடிய விலை வந்து மார்க்கெட்டை வந்து எந்த சைடு போகலாம் அப்படிங்கிற ஒரு கண்காணிப்புக்காக மட்டும்தான் நான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுக்குறேங்க. அதர்வைஸ் நான் வந்து இந்த ஸ்ட்ரைக் இவ்வளோ போகும் அவ்வளோ போகலாம்லாம் இல்லை. இது வந்து மார்க்கெட்டு 147 தாண்டிச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைடில் இருக்கும், அவ்வளோதான். நீங்க போய் மார்க்கெட்டை ஷோ பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. இதை நம்ம ப்ரீமியத்திலே கொடுத்துட்றோம், அவ்வளோதான். மற்றபடி இங்க ஒன்றும் இல்லை. சரி, நாளைக்கு மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மண்டே மார்க்கெட்டுடைய கீ வேல்யூ 25,032. அந்த இடம் வரும்போது முடிவு பண்ணுங்க மார்க்கெட் அப் சைடா டவுன் சைடான்னு. அதுக்குள்ள நான் ப்ரீமியம் வேல்யூ தரேன், அதை வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா 24,869ங்க. அடுத்த சப்போர்ட் 24,692. இந்த வீக்குடைய சப்போர்ட் 24,748ங்க. மேக்சிமம் வந்து 772ல மார்க்கெட்டு திரும்பினா அப்சைடு போறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. மந்த்லியில் அங்கே ஒரு சப்போர்ட் இருக்குங்க. அது கட் பண்ணாங்கன்னா லாஸ்ட் மந்தோடைய லோவுக்கே போகும். சரி, பார்க்கலாம் அது எப்படின்னு. நான் அது வந்து வியூ பார்த்தா உங்களுக்கு தெரியும். லாங் டைம்ல உங்களுக்கு காமிச்சாதான்
மார்க்கெட் ஏன் அந்த சப்போர்ட்ல கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் கொடுத்துருக்கிற வீக்லி சப்போர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதுங்களா, நான் எந்த ரீசனுக்காக இந்த சப்போர்ட் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு. 24,748 இது வந்து இந்த வீக்குக்கான சப்போர்ட்டோட வேல்யூ தான். மேக்ஸிமம் 772ல கூட மார்க்கெட் திரும்பலாம். அது வந்து இந்த மந்தோடைய லைன் தான். அதுவும் அங்க திரும்பினா அப்படி இல்லைன்னா 748 வரைக்கும் வரலாங்க. அதையும் உடைச்சாங்க அப்படின்னா மார்க்கெட் லாஸ்ட் மந்தோடைய லோ தான் போகுங்க. இதுதான் லாஸ்ட் மந்த் ஓபன் ஆன கேண்டலோடைய லோ, ஜூன் மந்தோடைய லோ 24,473. அவ்வளவு கீழே இறக்குவாங்கன்னு தெரியல. மார்க்கெட் புல்லிஷ்ல தான் இருக்கு. ட்ரெண்டு புல்லிஷ் ட்ரெண்டு தான். இது வரக்கூடியது எல்லாமே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் எடுத்துக்கணும். கரெக்ஷனான வேல்யூ மட்டும்தான். நாட் ஃபார் கிராஷ்லாம் கிடையவே கிடையாது. மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிடும். கண்டிப்பாக 27,200 வரைக்கும் நெக்ஸ்ட் ஆகஸ்ட்ல எதிர்பார்க்கலாம். இன்னும் 3 மாசத்துல 27,200 போயிருங்க. அது நான் பார்த்துக்கலாம். அதனோட டேட்டா தனியாக இருக்குங்க. ஸோ இதை வந்து நீங்கள் லாங் டைமில் பார்க்க வேண்டியதில்லை. நான் டெய்லி வேல்யூஸ் கொடுக்கும்போது மார்க்கெட்டை வந்து அந்த வேல்யூஸோட மூவ் பண்ணிங்கன்னா போதுமானதுங்க. நம்ம இந்த பொசிஷனில் எடுத்து வச்சு வேடிக்கை பார்க்க வேண்டிய வேலையே இல்லை. அப் சைடு போகுமா டவுன் சைடு போகுமா, அது நமக்கு தேவையில்லாத வேலைங்க. ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இந்த வீக்லி சப்போர்ட் அநேகமாக நான் மண்டே இந்த வேல்யூக்கு வந்துச்சுன்னா இதை நம்ம வந்து மண்டேக்கு மேலே எடுத்துடலாம். நிறைய கோடு இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. வீக்லியில கீ வேல்யூவா 25,048 இருக்குங்க. இந்த வீக்கே வந்து அந்த இடம் வரும்போது முடிவு பண்ணும் அப் சைடா டவுன் சைடா அப்படிங்கிறத. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வேல்யூவை நோட் பண்ணிக்கிங்க. எல்லா நாளும் அது கொண்டு வர வேணாம்னு பார்க்குறேன். இந்த வேல்யூஸ்லாம் மறைஞ்சிருச்சுன்னா அதை விட்டுறலாங்க, தேவையில்லை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,208. அதாவது 25,208 ஸ்ட்ராங் க்ளோஸ் கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தரா அப் சைடு பறந்துருங்க. அது போகிறதே தெரியாது, அது மாதிரி போக வாய்ப்பு உண்டு. ஸோ ஓகே, பார்க்கலாங்க. மண்டே மார்க்கெட் அதனுடைய எப்பவுமே அதனுடைய வேல்யூஸோடு மூவ் பண்ணுங்க. மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கிறது 25,697 க்ளோஸ் வச்சுருக்குறாங்க. 25,000 வேல்யூ எடுத்திருக்குங்க. ஸோ 25,000 கால் 129 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் சைடுங்க. அதே 25,000 புட்டு 129 ரூபாய்க்கு மேலே போனால் டவுன் சைடு. எப்போ இந்த டவுன் சைடு 129 பிரேக் அவுட் கொடுக்குதோ அப் சைடுக்கு மாறிடுங்க, பார்த்துக்குங்க. ஏன்னா டவுன் சைடில் இருக்குன்னு யாரும் லாங் பொசிஷன் புட்டு சைடு போகாதீங்க. இது ஆல்ரெடி புட்டோடைய டார்கெட்லாம் முடிஞ்சுது. மேக்ஸிமம் போனால் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய தொலைவு வந்து 108 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு உண்டுங்க. ஸோ அதுக்கு மேலே போகலாம், பட் இது வரைக்கும் மினிமம் போகும். ஸோ லாங் ட்ரேடு புட் சைடு நீ எதிர்பார்த்து உட்கார வேணாதீங்க. ஒரு மினிமம் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு கீழே இறங்குற மாதிரி இருக்கு, பார்த்துக்குங்க. இனிமேல் அப் சைடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்காக கால் சைடு போய் காலையிலேயே ஓப்பனில் என்ட்ரி எடுத்துடாதீங்க. வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. இந்த 129க்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக போங்க. 150 ஃபர்ஸ்ட் டார்கெட்டை அடிக்கும். அது நீங்கள் வேணாங்க, நான் கால் கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது. நீங்கள் அப்போதைக்கு மார்க்கெட்டை அந்த வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. ஓகேங்க, இந்த வீக்லி வேல்யூஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. திருப்பி நான் வந்து இந்த ஒவ்வொரு நாளும் அந்த வீக்லி வேல்யூஸ் கொண்டு வந்தால் சார்ட் ஃபுல்லாக கோடு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கோடுக்கு சப்போர்ட் எடுக்குமா இந்த கோடுக்கு சப்போர்ட் எடுக்குமான்னு கோடுகளை தான் பார்த்துட்டு இருக்கணுமே தவிர என்ட்ரி எடுக்க முடியாது. இவ்வளோ கோடெல்லாம் தேவையில்லைங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் கோடுகளை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா நமக்கு வந்து இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன சொல்லுதோ அதே பார்த்தாலே போதுங்க. நம்ம மெயின் ஸ்ட்ரைக்கை பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்க, இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நல்ல பதிவுடன் சந்திப்போம். நாளையிலிருந்து நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குற மாதிரி வீடியோஸ் பதிவுகளை நான் கொடுக்குறேங்க. அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங்களுடைய டைப்ஸ், அதாவது என்னென்ன மாடலில் வந்து மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து தனித்தனி வீடியோவா போடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா இது வந்து லாங் லென்த்தா ஒரு வீடியோவில் 25 நிமிஷம் ஓட்டிட்டு இருந்தா நீங்களே பார்க்கவே மாட்டீங்க. ஸோ நான் ஒரு பார்ட்டா போடுறேன். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை எப்படி வந்து அணுகலாம், அதுல நிறைய விதம் இருக்கு. இது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விதத்தை தான் சொல்றேன். இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் எவ்வளவோ வித்தைகளா வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிந்த சில தகவல்களை
நான் வந்து உங்களுக்கு பகிர்றேன். நாளையிலிருந்து அந்த சின்ன சின்ன வீடியோஸ் நான் கொடுக்குறேங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதுல எந்த டைப் ஆஃப் மெத்தடுக்கு வேணாலும் மார்க்கெட் ரன் ஆகும். இந்த மெத்தட்ல தான் போகுமா அப்படிங்கிறதுல கிடையாது. நான் வந்து கணக்கீடு பண்ணக்கூடியது ஒரு விதம். அந்த விதத்துல வந்து மாற்றமே வராது. நான் வந்து இதுதான் நான் வந்து கிளாஸ்ல எடுக்கிறேன். இதை தவிர ஏன்னா நீங்க எந்த தான் மார்க்கெட் நீங்க எங்க தான் போனீங்கனாலும் அந்த வேல்யூஸ் தான் இருக்கும். அதுல வந்து ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா மார்க்கெட்டை என்ன விதத்துல வேணாலும் நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்துல போகும். நான் அதெல்லாம் உங்களுக்கு தனியா காமிக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.